அனைவருக்கும் வணக்கம். காலப்பயண கல்வி இன்று வரை ஒரு கற்பனையாக இருந்தாலும் அது மனித தேடலின் உச்சம். ஞானம் கல்வி கைகூறும் காலம் கல்வி இருத்தல் செய்யும் ஊழிய காலத்தையும் எடுத்தியும் ஆராய்ந்து அந்த செயல்பட்டால் உலகமே கைக்குள் வந்துவிடும் என்ற திருவள்ளுவர் குரலை கூறி உரையை தொடங்குகிறேன். காலப்பயண கல்வி இருந்தால் நான் எதிர்காலம் போய் இயற்கை நமக்கு எதிர்பார்க்காம நடக்கும் இயற்கை அழிவு மாற்றுவது மற்றும் போர் ஆபத்துகளை தடுக்க முடியும். நம் அனைவரும் நோய் தொற்றினால் பல உயிர்களை கஷ்டப்பட்டோம். நான் எதிர்காலம் போய் ஒரு தடுப்பு ஊசி கண்டுபிடித்து பல லட்சங்கள் உயிர்களை காப்பாற்றியிருப்பேன். நம்ம எதுக்கு இப்போ ஓடி வேலை செய்கிறார்களை பணம் காலப்பயண கல்வி மூலம் நான் பின்னோக்கி சென்று நம் பழமையான பண்டமாற்ற முறையை செயல்படுத்தி பணியினால் வரும் போட்டி பொறாமைகளை இல்லாமல் செய்வேன். நம் காலப்பயண கல்வி மூலம் நான் ஒரு 24 வருடம் பின்னோக்கி சென்று நம் விண்வெளி வீராங்களை கல்பனா சாவ்லாவை காப்பாற்ற இருப்பேன். காலம் கலந்து செல்ல செல்ல நம் தொழில்நுட்பம் ரோபோக்கள் வளர்ச்சியை உச்சம் தரும் நண்பர்களே. அந்த வளர்ச்சி எனக்கும் பார்க்க ஆசைதான். ஆசை ஆபத்துகள் தருண நடுவருக்கு தெரியும் அல்லவா? நான் அந்த ஆபத்தை பற்றி பேச போகிறேன். காலப்பயண கல்வி மூலம் நாம் வரலாற்றையை புரட்டி போட முடியும். ஒரு தனி மனிதனின் வெற்றியையோ திறமையையோ திருடி நம்வசம் வைப்பது சில நேரம் மகிழ்ச்சி மட்டும் பயன்படுத்தும். காலப்பயண கல்வி நமக்கு ஒரு வரமாக நினைத்தால் அது நம் தவறுகளை திருத்தி கொள்ளாமல் நம்மை சோம்பேறியாக ஆக்கிவிடும். இந்த உலகிற்கு ஒரு சாபமாக மாறிவிடும். என் அறிவு வளர்ச்சியின் என் உழைப்பையும் என் வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தி வாழ்ந்தால் எனக்கு மட்டும் கிடையாது, நமக்கு காலப்பயண கல்வி தேவையற்றது. இயற்கையும் விதி என்ன என்றால் காலம் என்பது நேர்கோடு, அது மாற்றுவது இயற்கையும் சமநிலையை கெடுக்கும். நம் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயாவின் பொன்மொழிகளில் ஒன்று, நேரம் என்பது ஒரு வானவியல் நிகழ்வு, அது ஜோதிட நிகழ்வாக பார்க்காதீங்கள். இங்கு காலப்பயண கல்வி ஒரு கற்பனையான ஜோதிட நிகழ்வாக மற்றும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.